இன்றைக்கி நம்ம இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வந்த மே 22 to 28 2024 குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து பிறப்பினால் வாரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வியறிவினால் எய்தும் பெருமை. இழுக்கா இயன்றது அறம் எவை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊரணி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் ஊரணியோடு ஒப்பிடுகிறார். பொருத்தமான விடையறிக. நீ வந்தாய் அப்படிங்கிறது இதில் கரெக்டாக இருக்குது. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழை கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். பொருந்தா இணையை கண்டறிக. மெய்முன் மெய் கோலாட்டம் அப்படிங்கிறது பொருந்தா இணை. பொருந்துற இணைகள் உயிர்முன் உயிர் மணியடி, உயிர்முன் மெய் பனிக்காற்று, மெய்முன் உயிர் ஆளிலை. பொருந்தா இணையை கண்டறிக. கிழக்கு கோடைக்காற்று அப்படிங்கிறது பொருந்தாதது. வடக்கு வாடைக்காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு கோடைக்காற்று இதெல்லாம் பொருந்தக்கூடியது. வடக்கு வாடைக்காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு கோடைக்காற்று. பொருந்தா இணையை கண்டறிக. சுடர் ஆழியான் சிவபெருமான் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. பொருந்தக்கூடியவை தகழி அகல்விளக்கு, இடர்சொலி துன்பக்கடல், வைய கதிரோன் வெப்பக்கதிர் வீசும் சூரியன். தகழி அகல்விளக்கு, இடர்சொலி துன்பக்கடல், வைய கதிரோன் வெப்பக்கதிர் வீசும் சூரியன். குரில் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி வரி விதித்தல், வீதி தெரு. விதி வரி விதித்தல், வீதி தெரு. அடுத்து பொதறியில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ராதாகிருஷ்ணன் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ராதாகிருஷ்ணன் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை. அப்போ தொடர்பானவை சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காவில் தொடர்புடைய அமைப்புகள் சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். சரியான இணையை கண்டுபிடி. ஃபியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். ஃபியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள், எண்ணூர் துறைமுகம் ஒன்று மட்டும் பெருநிறுவன துறைமுகமாகும். இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன.
அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள், எண்ணூர் துறைமுகம் 1 மற்றும் பெருநிறுவன தனி துறைமுகமாகும். பண மசோதாவை மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? 14 நாட்கள். பண மசோதாவை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் மதுரா. குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் மதுரா. கால்சியம் குறைவினால் ஏற்படும் நோய் எலும்பு மற்றும் பல் சிதைவு. கால்சியம் குறைவினால் ஏற்படும் நோய் எலும்பு மற்றும் பல் சிதைவு. ஜீரோப்தால்மியா நோயால் பாதிப்படையும் உறுப்பு கண். ஜீரோப்தால்மியா நோயால் பாதிப்படையும் உறுப்பு கண். நவீன ஓவியத்தின் தந்தை எனப்படுபவர் பிகாசோ. நவீன ஓவியத்தின் தந்தை பிகாசோ. நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய்? பென்திக். நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்கள் பென்திக். சாகித்ய அகாடமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. சாகித்ய அகாடமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். தடிந்தெழிலி தான்னால்கா தாகிவிடின் எனும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. தடிந்தெழிலி தான்னல்கா தாகிவிடின் எனும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. சிவசிவ வெண்பா என்பது ஒரு நூல். இந்நூல் திருக்குறளை தமிழ் ஒரு பகுதியாக வைத்து போற்றும் விளக்க நூல் ஆகும். 1, 2 ஆகியவை சரி. ரெண்டும் சரி. சிவசிவ வெண்பா என்பது ஒரு நூல். இந்நூல் திருக்குறளை தமிழ் ஒரு பகுதியாக வைத்து போற்றும் விளக்க நூலாகும். அனைத்தும் சரி. திருக்குறளில் அறத்துப்பால் 4 இயல்களையும் 38 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் பொருட்பால் 3 இயல்களையும் 70 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இன்பத்துப்பால் 2 இயல்களையும் 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. எல்லாமே சரி. திருக்குறளில் அறத்துப்பால் 4 இயல்களையும் 38 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் பொருட்பால் 3 இயல்களையும் 70 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இன்பத்துப்பால் 2 இயல்களையும் 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை ஆண்டவர்கள் களப்பிரர்கள். அவ்வியுணவு என்பது அமுதம். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வெண்பாவால் ஆனவை. 1, 2 ஆகியவை சரி. தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகின்றது. மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812இல் திருக்குறளை முதலாக பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். ரெண்டுமே சரி. பொருந்தாததை தேர்ந்தெடு. ஊழியல் 5 அதிகாரங்கள் அப்படிங்கிறது பொருந்தாதது. அப்போ பொருந்தக்கூடியவை பாயிரம் 4 அதிகாரங்கள், இல்லறம் 20 அதிகாரங்கள், அங்கம் 32 அதிகாரங்கள். 2 மட்டும் சரி. பெரிய புராணத்தின் கதையானது கைலாயத்தில் தொடங்க பெற்று சிவனடியார்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக கைலாயத்தில் முடிகிறது. 2 சரி. பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். தெள்ளு தம்மில் லுக்குதவு சீலன் துதி செப்பும் அண்ணா மலைக்கணு கூலன் வளர். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் அண்ணாமலை ரெட்டியார். பாட்டியல் நூல்கள் 2 சரி. பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களில் இலக்கணத்தை விளக்கி கூறுகின்றன. பாட்டியல் நூல்களில் வச்சனந்தி மாலை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூலாகும். 2 சரி. 1 மட்டும் சரி. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். 2 சரி. வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை தொகுப்பிற்காக ஈரோடு தமிழன்பனுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தோணிகள் வருகின்றன என்பது தமிழன்பன் படைப்புகளில் ஒன்றாகும். 1 மட்டும் சரி. சிறந்த எழுத்தாளர்களாக கருதப்படும் வெங்கட் சாமிநாதன், பிரமின், தருமு சிவராமு, ந. முத்துசாமி மற்றும் பல எழுத்தாளர்கள் சீசு செல்லப்பாவால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள்.
பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. ராவண காவியம் அப்படிங்கிறது பொருத்தமற்றது. பொருத்தமானவை உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, மன்னனின் வாயில் தெரித்த மணி மாணிக்கம். அடுத்தது இரண்டும் தவறு. அடுத்தது அனைத்தும் சரி. தவறானது பார்க்க வேண்டாம், சரியானதை மட்டும் படிப்போம். அனைத்தும் சரி. இன்று சிற்றிலக்கியங்களாக கருதப்படும் நூல்கள் ஒரு காலத்தில் பெருங்காப்பியங்களின் உறுப்பாக இருந்தவை ஆகும். பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்குகின்றன. சரி. வீரமாமுனிவர் தனது சதுரகராதியில் பிரபந்தம் 96 என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளார். சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் ஆவார். உத்தரகாண்டம் கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டமாக கருதப்படுகிறது. தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாய் திகழ்வது 8 தொகை நூல்கள். பொறுத்துக. ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சிவவாக்கியார். ஜாதி பிரிவினைகளை தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பட்டினத்தார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அகத்தியர். திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் கடவுள் தமிழ். சரியான இணை எது? நாலடியார் 12 இயல்கள் அப்படிங்கிறது சரியான இணை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இடம்பெற்றது கொன்றை வேந்தன். அடுத்தொரு பொறுத்துக. வருமான வரி வளர்வீத வரி, நிறுவன வரி விகித வரி விதிப்பு, விற்பனை வரி தேய்வு வீத வரி விதி, ஜிஎஸ்டி வரி மறைமுக வரி, சொத்து வரி நேர்முக வரி. அடுத்து இன்னொரு பொறுத்துக. மத்திய நேரடி வரி வாரியம் சிபிடிடி, இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நிதி புலனாய்வு பிரிவு எஃப்ஐயு, அமலாக்க இயக்குநரகம் இடி, பல நிறுவனக்குழு மேக். மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் மாண்டைகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். 14 வரிசையில் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி. சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த 3 கூற்றுமே சரியானது தான். மீர் ஜாஃபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கு இந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. சரி. 1831-1832 ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். சரி. 1855 ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். சரி. கூற்று காரணம். பிரிட்டிஷ் அரசு 1857 ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. பிரிட்டிஷ் அரசு 1857 ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம் கூற்று விளக்குது. ஏனெனில் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. பொறுத்துக. சௌரி சௌரா சம்பவம் 1922, ரஷ்ய புரட்சி 1917, இடைக்கால அரசு 1946, ஒத்துழையாமை இயக்கம் 1920, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் ஜின்னா. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பம்பாய். பணப்பயிருக்கு சிறந்த உதாரணம் காபி மற்றும் தேயிலை. காவேரி நதியின் உபநதிகள் பவானி மற்றும் அமராவதி. பொறுத்துக. ஹூக்ளி கல்கத்தா, யமுனை டெல்லி, கங்கை கான்பூர், கோதாவரி நாசிக். மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. அடுத்து ஒரு பொறுத்துக. தமிழ்நாடு பொங்கல், மேற்கு வங்காளம் சர்க்குல், கேரளா ஓணம், அஸ்ஸாம் பஜேலி பிகு. பொனிலியா என்ற கடற்புழுவில் இளமுயிரி ஆணாக மாறுவதன் காரணம் பெண்புழுவின் நீண்ட உறிஞ்சியில் தங்குவதால். இவற்றில் எந்த தாவரத்தில் கீழ்மட்ட சூலகம் இல்லை?
கிளிட்டோரியா டெர்னேசியா. அடுத்தொரு பொறுத்துக. டோலன் காரணி அம்மோனியா கலந்த வெள்ளி நைட்ரேட்டு கரைசல். பாஸ்போர்ட் காரணி அசிட்டிக் அமிலத்தில் கரைத்த குப்ரிக் அசிட்டேட்டு. மாலிஸ் காரணி ஆல்கஹாலில் கரைத்த ஆல்பா நாப்தாலை சேர்த்து பின்னர் அடசல்பியூரிக் அமிலம் கலந்த கலவை. பெனடிட் கரைசல் தாமிர சல்பேட்டு, சோடியம் சிட்ரேட் மற்றும் சோடியம் கார்பனேட்டு கரைசல்களின் கலவை. நீரில் கரையாத வெண்ணிற பொடி அம்மோனியம் ஹைட்ராக்சைடில் கரைகிறது, அது சில்வர் குளோரைடு. 44. அம்மோனியா பிரமிட் வடிவம், நீர் திரவ வடிவம். போரான் ட்ரைஃப்ளோரைடு சமதள வடிவம். கார்பன் டை ஆக்சைடு நேர்கோட்டு வடிவம். தனிப்பான் எனப்படுவது வேக நியூட்ரானை வெப்ப நியூட்ரானாக மாற்றும். அணுக்கரு உலையில் நியூட்ரான் கசிவை குறைக்க பயன்படுவது நியூட்ரான் எதிரொலிப்பான். பிளவுக்குட்படும் யுரேனியம் 235 மாறுநிலை நிறை எவ்வாறு குறைக்கப்படுகிறது? மாசுக்களை சேர்த்தல். கீழ்கண்ட கூற்று ஆராய்க. செய்யப்படும் வேலை விசையின்றி இடப்பெயர்ச்சி. வேலையின் அலகு ஜூல் ஆகும். ஜே. லித்தியம் பொத்தான் மின்கலம் எதில் பயன்படுத்தப்படுகிறது? மேற்கூறிய அனைத்தும். காமிரா, செல்போன், எலக்ட்ரானிக் கடிகாரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் வெளிவந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதில் உள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொறுத்துக. குறிஞ்சிக்களி கபிலர். மருதக்களி மருத இளநாகனார். முல்லைக்களி நல்லுருத்திரன். நெய்தற்களி நலந்தோனார். குறிஞ்சிக்களி கபிலர், மருதக்களி மருத இளநாகனார், முல்லைக்களி நல்லுருத்திரன், நெய்தற்களி நலந்தோனார். இதில் மருதக்களி மருத இளநாகனார் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். மருத. அப்போ பிக்கு 3 ஆன்சர். பிக்கு 3 2 இடத்துல இருக்குது. அப்போ 2ல் 1 தான் ஆப்ஷன், ஏஆர்டி. அப்படி ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். 10 புலவர்கள் 10 சேர மன்னர்களை பற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பதிற்று 10. முதல் 10 மற்றும் இறுதி 10 ஆகியவை கிடைக்கப்பெறவில்லை. இரண்டும் சரி. 10 புலவர்கள் 10 சேர மன்னர்களை பற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பதிற்று 10. முதல் 10 மற்றும் இறுதி 10 ஆகியவை கிடைக்கப்பெறவில்லை. பொருளாதார திட்டம் என்பது வளங்களை பகிர்ந்தளித்தல். பொருளாதார திட்டம் என்பது வளங்களை பகிர்ந்தளித்தல். இந்திய உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. பொறுத்துக. தலைமுறையாக தொடரும் முறை இங்கிலாந்து. நேரடி தேர்தல் முறை அமெரிக்கா. மறைமுக தேர்தல் முறை இந்தியா. சட்டசபை மூலம் தேர்தல் முறை சுவிட்சர்லாந்து. தலைமுறையாக தொடரும் முறை இங்கிலாந்து. நேரடி தேர்தல் முறை அமெரிக்கா. மறைமுக தேர்தல் முறை இந்தியா. சட்டசபை மூலம் தேர்தல் முறை சுவிட்சர்லாந்து. திட்டக்குழு என்பது அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. திட்டக்குழு என்பது அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. பொறுத்துக. எஃகு தொழிற்சாலை சேலம். சர்க்கரை தொழிற்சாலை மோகனூர். காகித தொழிற்சாலை புகழூர். சிமெண்ட் தொழிற்சாலை அரியலூர். எஃகு தொழிற்சாலை சேலம். சர்க்கரை தொழிற்சாலை மோகனூர். காகித தொழிற்சாலை புகழூர். சிமெண்ட் தொழிற்சாலை அரியலூர். இந்தியாவில் நிலக்கரி கிடைக்கும் வட்டாரம் தாமோதர் பள்ளத்தாக்கு. இந்தியாவில் நிலக்கரி கிடைக்கும் வட்டாரம் தாமோதர் பள்ளத்தாக்கு. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியானது? இரத்தம் சிவப்பு. இரத்தம் பிளாஸ்மா ப்ளஸ் இரத்த சிவப்பணுக்கள் ப்ளஸ் இரத்த வெள்ளையணுக்கள் ப்ளஸ் இரத்த தட்டுகள். இரத்தம் பிளாஸ்மா ப்ளஸ் இரத்த சிவப்பணுக்கள் ப்ளஸ் இரத்த வெள்ளையணுக்கள் ப்ளஸ் இரத்த தட்டுகள். மனிதர்களின் இயக்கம் சம்பந்தமான பின்வருவனவற்றில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடு. யூரிக் அமில படிகங்கள் எலும்பு இணைப்புகளில் மூட்டுகளில் கூடுவதால் அவர்களுக்கு வீக்கம் ஏற்படுகிறது. யூரிக் அமில படிகங்கள் எலும்பு இணைப்புகளில் அதாவது மூட்டுகளில் கூடுவதால் மனிதர்களுக்கு வீக்கம் ஏற்படுகிறது.
கார்பஸ் லூட்டியம் சுரக்கும் முக்கிய ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். கார்பஸ் லூட்டியம் சுரக்கும் முக்கிய ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். காந்தங்களின் ஓரின துருவங்கள் ஒன்றையொன்று எதிர்க்கின்றன. அதாவது வடக்கும் ஒன்றையொன்று எதிர்க்கும், தெற்கும் ஒன்றையொன்று எதிர்க்கும், வடக்கும் தெற்கும் இருக்கும். அவ்வளோதான். காந்தங்களின் ஓரின துருவங்கள் ஒன்றையொன்று எதிர்க்கின்றன. கியூரி புள்ளிக்கு மிகுந்த வெப்பநிலையில் ஃபெரோ காந்தம் பாரா காந்தமாகிறது. கியூரி புள்ளிக்கு மிகுந்த வெப்பநிலையில் ஃபெரோ காந்தம் பாரா காந்தமாகிறது. உலகின் முக்கிய இயற்கை பிரதேசம் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன? தட்பவெப்பநிலை மற்றும் இயற்கை தாவரம். உலகின் முக்கிய இயற்கை பிரதேசம் தட்பவெப்பநிலை மற்றும் இயற்கை தாவரம் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. தவறான இணையை கண்டுபிடி. சைக்கிளார் நலவென்பா அப்படிங்கிறது தவறான இணை. அப்போ சரியான இணைகள் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், தேவாரம் நம்பியாண்டார் நம்பி, கம்பராமாயணம் கம்பர். கம்பராமாயணம் கம்பர் ஈஸியாக அந்த பெயரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், தேவாரம் நம்பியாண்டார் நம்பி, கம்பராமாயணம் கம்பர். அடுத்து சம்மு கொடுத்துருக்காங்க, 3 சம்மு. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. அடுத்த சம்மு. பொருள் வேறுபாடு அறிக. உழை உழைப்பு, உழை சேரு. உழை உழைப்பு, உழை சேரு. அவ்வளோதாங்க. அண்மையில் பாரிஸ் விளையாட்டுகளுக்கு முன்னதாக ராக்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் டாப்ஸ் இன் முதன்மை குழுவில் மீண்டும் சேர்க்கப்பட்டவர் தீபிகா குமாரி. அண்மையில் பாரிஸ் விளையாட்டுகளுக்கு முன்னதாக ராக்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் டாப்ஸின் முதன்மை குழுவில் மீண்டும் சேர்க்கப்பட்டவர் தீபிகா குமாரி. சமீபத்தில் புவிசார் குறியீடு கொண்ட தயாரிப்புகளின் தாக்க மதிப்பீடு குறித்த ஆய்வுக்கு அனுமதியளித்துள்ள அமைப்பு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு. சமீபத்தில் புவிசார் குறியீடு கொண்ட தயாரிப்புகளின் தாக்க மதிப்பீடு குறித்த ஆய்வுக்கு அனுமதி அளித்துள்ள அமைப்பு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு. K218B என்றால் என்ன? புறக்கோள். K218B புறக்கோள். அண்மையில் பொது நிறுவனங்கள் துறையால் நவரத்னா தகுதி வழங்கப்பட்ட அமைப்பு இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை IREDA. அண்மையில் பொது நிறுவனங்கள் துறையால் நவரத்னா தகுதி வழங்கப்பட்ட அமைப்பு இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை IREDA. நிதி புலனாய்வு பிரிவு என்பது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒரு சிறப்பு நிறுவனமாகும்? நிதி அமைச்சகம். நிதி புலனாய்வு பிரிவு என்பது நிதி அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒரு சிறப்பு நிறுவனமாகும். தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக்குழுவின் NCAER கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதம் என்னவாக இருக்கும்? 7%. தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக்குழுவின் NCAER கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதம் 7% இருக்கும். அண்மையில் இந்திய விண்வெளி சூழ்நிலை மதிப்பீட்டு அறிக்கை ISSAR 2023 வெளியிட்ட அமைப்பு இஸ்ரோ. அண்மையில் இந்திய விண்வெளி சூழ்நிலை மதிப்பீட்டு அறிக்கை ISSAR 2023 வெளியிட்ட அமைப்பு இஸ்ரோ. சமீபத்தில் வீடு சார்ந்த பணவீக்க எதிர்பார்ப்பு குறித்த ஆய்வு மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை குறித்த ஆய்வு ஆகியவற்றை வெளியிட்ட அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி. சமீபத்தில் வீடு சார்ந்த பணவீக்க எதிர்பார்ப்பு குறித்த ஆய்வு மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை குறித்த ஆய்வு ஆகியவற்றை வெளியிட்ட அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி. முக்கியமான கனிமங்கள் பற்றிய அறிவு பகிர்வுகளுக்காக சக்தி நிலையான எரிசக்தி அறக்கட்டளையுடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட மத்திய அமைச்சகம் சுரங்க அமைச்சகம். முக்கியமான கனிமங்கள் பற்றிய அறிவு பகிர்வுகளுக்காக சக்தி நிலையான எரிசக்தி அறக்கட்டளையுடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட மத்திய அமைச்சகம் சுரங்க அமைச்சகம். ஸ்மார்ட் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு DRDO. ஸ்மார்ட் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு DRDO. ஸ்மார்ட் என்பதன் ஆங்கில விரிவாக்கம் சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ. ஸ்மார்ட் என்பதன் ஆங்கில விரிவாக்கம் சூப்பர் சோனிக் மிசைல்
அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ. 2024 பன்னாட்டு தொழிலாளர் நாளுக்கான கருப்பொருள் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் எ சேஞ்சிங் கிளைமேட். 2024 பன்னாட்டு தொழிலாளர் நாளுக்கான கருப்பொருள் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் எ சேஞ்சிங் கிளைமேட். அண்மையில் 2024 உலக பத்திரிகை அறக்கட்டளையின் நிழற்பட விருதை வென்றவர் முகமது சலேம். அண்மையில் 2024 உலக பத்திரிகை அறக்கட்டளையின் நிழற்பட விருதை வென்றவர் முகமது சலேம். சமீபத்தில் இந்திய விண்வெளி சங்கத்தின் ASI மதிப்புமிக்க ஆரியப்பட்டா விருதை பெற்றவர் பவுலூரி சுப்பாராவ். சமீபத்தில் இந்திய விண்வெளி சங்கத்தின் ASI மதிப்புமிக்க ஆரியப்பட்டா விருதை பெற்றவர் பவுலூரி சுப்பாராவ். அண்மையில் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் நைமா கதூன். அண்மையில் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் நைமா கதூன். சமீபத்தில் காலஞ்சென்ற பீட்டர் ஹிக்ஸ் என்பவர் தனது எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்றார்? கடவுள் துகளை கண்டுபிடித்ததற்காக. சமீபத்தில் காலஞ்சென்ற பீட்டர் ஹிக்ஸ் என்பவர் கடவுள் துகளை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்றார். 2025 BWF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை இந்தியா எந்த நகரத்தில் நடத்த உள்ளது? கவுஹாத்தி. 2025 BWF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை இந்தியா கவுஹாத்தி நகரத்தில் நடத்த உள்ளது. அண்மையில் 2025-30 ஆண்டு வரை எந்த நாட்டின் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது? வங்காளதேசம். அண்மையில் 2025-30 ஆண்டு வரை வங்காளதேச நாட்டின் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. அண்மையில் பட்டா சித்ரா ஓவியங்களுடன் தொடர்புடைய மாநிலங்கள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம். பட்டா சித்ரா ஓவியங்களுடன் தொடர்புடைய மாநிலங்கள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம். அண்மையில் விவசாய வயல்களுக்கு டிஜிட்டல் முறையில் நீர் விநியோக முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். அண்மையில் விவசாய வயல்களுக்கு டிஜிட்டல் முறையில் நீர் விநியோக முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். அண்மையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கிய அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அண்மையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கிய அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்திய நாடு ஜிம்பாப்வே. ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்திய நாடு ஜிம்பாப்வே. காங்கேசன் துறைமுகம் அமைந்துள்ள நாடு இலங்கை. காங்கேசன் துறைமுகம் அமைந்துள்ள நாடு இலங்கை. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தை நடத்துகிற நாடு இந்தியா. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தை நடத்துகிற நாடு இந்தியா. அண்மையில் எந்த நகரத்தில் இசான் திட்டம் தொடங்கப்பட்டது? நாக்பூர், மகாராஷ்டிரா. அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரத்தில் இசான் திட்டம் தொடங்கப்பட்டது. 2024 சர்வதேச பிரதிநிதிகள் நாளுக்கான கருப்பொருள் டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். 2024 சர்வதேச பிரதிநிதிகள் நாளுக்கான கருப்பொருள் டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். கோங்ஜோம் நாளுடன் தொடர்புடைய மாநிலம் மணிப்பூர். கோங்ஜோம் நாளுடன் தொடர்புடைய மாநிலம் மணிப்பூர். சமீபத்தில் பேரிடர் தாங்குதிறன் உள்கட்டமைப்பு குறித்த 6வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சமீபத்தில் பேரிடர் தாங்குதிறன் உள்கட்டமைப்பு குறித்த 6வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2024 ACC பாரா கானோ ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற பிராச்சி யாதவ் சார்ந்த மாநிலம் மத்திய பிரதேசம். 2024 ACC பாரா கானோ ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற பிராச்சி யாதவ் சார்ந்த மாநிலம் மத்திய பிரதேசம். அண்மையில் 2024 பெருங்கடல் தசாப்த மாநாடு நடைபெற்ற இடம் பார்சிலோனா, ஸ்பெயின். அண்மையில் 2024 பெருங்கடல் தசாப்த மாநாடு நடைபெற்ற இடம்
பார்சிலோனா, ஸ்பெயின். அண்மையில் உலக இராணுவ செலவினங்களின் போக்குகள் 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். அண்மையில் உலக இராணுவ செலவினங்களின் போக்குகள் 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். 2024 உலக நூல் மற்றும் பதிப்புரிமை நாளுக்கான கருப்பொருள் ரீட் யுவர் வே. 2024 உலக நூல் மற்றும் பதிப்புரிமை நாளுக்கான கருப்பொருள் ரீட் யுவர் வே. ஆசியாவின் காலநிலை 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வானிலை அமைப்பு. ஆசியாவின் காலநிலை 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வானிலை அமைப்பு. முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள மாநிலம் கேரளா. முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள மாநிலம் கேரளா. அண்மையில் எந்த நாட்டின் அறிவியலாளர்கள் நொடிகளில் மின்னேற்றம் செய்யக்கூடிய சோடியம் அயன் மின்கலத்தை உருவாக்கியுள்ளனர்? தென்கொரியா. அண்மையில் தென்கொரியா நாட்டின் அறிவியலாளர்கள் நொடிகளில் மின்னேற்றம் செய்யக்கூடிய சோடியம் அயன் மின்கலத்தை உருவாக்கியுள்ளனர். அண்டரேஸ் என்பது சிவப்பு மீப்பெரும் மரக்க விண்மீன். அண்டரேஸ் என்பது சிவப்பு மீப்பெரும் மரக்க விண்மீன். சமீபத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் கூர்மையான நூல்கள் அல்லது மாஞ்சாவை முற்றிலும் தடை செய்ய அறிவுறுத்தியுள்ள அமைப்பு இந்திய விலங்குகள் நல வாரியம். சமீபத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் கூர்மையான நூல்கள் அல்லது மாஞ்சாவை முற்றிலும் தடை செய்ய அறிவித்துள்ள அமைப்பு இந்திய விலங்குகள் நல வாரியம். அஜ்ரக் ஜவுளி கைவினையுடன் தொடர்புடைய மாநிலம் குஜராத். அஜ்ரக் ஜவுளி கைவினையுடன் தொடர்புடைய மாநிலம் குஜராத். உலக டுனா நாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 1. உலக டுனா நாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 1. அண்மையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபைடால் யாருக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது? வைசாலி ரமேஷ் பாபு. அண்மையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபைடால் வைசாலி ரமேஷ் பாபு அவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய வானூர்தி நிலையமான அல் மக்தூம் பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்க உள்ளதாக அறிவித்த நகரம் துபாய். சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய வானூர்தி நிலையமான அல் மக்தூம் பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்க உள்ளதாக அறிவித்த நகரம் துபாய். காட்டுத்தீ காரணமாக அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பீம்தால் ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். காட்டுத்தீ காரணமாக அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பீம்தால் ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். ஐக்கியூ ஏரின்படி அண்மையில் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள நகரம் காத்மாண்டு. ஐக்கியூ ஏரின் படி அண்மையில் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள நகரம் காத்மாண்டு. அண்மையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய துறையால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் பவிஷ்யா இணையதளம். அண்மையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய துறையால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் பவிஷ்யா இணையதளம். பவிஷ்யா இணையதளம். ஒரு நிமிஷம். சமீபத்தில் யூபிஐ போன்ற உடனடி கட்டண சேவைகளுக்காக எந்த ஆப்பிரிக்க நாட்டுடனான ஒப்பந்தத்தில் என்பிசிஐ கையெழுத்திட்டது? நமீபியா. சமீபத்தில் யூபிஐ போன்ற உடனடி கட்டண சேவைகளுக்காக நமீபியா என்ற ஆப்பிரிக்க நாட்டுடனான ஒப்பந்தத்தில் என்பிசிஐ கையெழுத்திட்டது. அண்மையில் 2024 ஆண்டுக்கான பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது பெற்ற இந்தியர் பூர்ணிமா தேவி பர்மன். அண்மையில் 2024 ஆண்டுக்கான பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது பெற்ற இந்தியர் பூர்ணிமா தேவி பர்மன். சமீபத்தில் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் மேகாலயா மாநிலத்தின் எந்த மலைகளில் பழங்கால புதைப்படிவங்களை கண்டுபிடித்தனர்? தெற்கு காரோ மலைகள். சமீபத்தில் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் மேகாலயா மாநிலத்தின் தெற்கு காரோ மலைப்பகுதிகளில் பழங்கால புதைப்படிவங்களை கண்டுபிடித்தனர். அண்மையில் ஏஜிங் வெல் இன் ஏசியன் டெவலப்மெண்ட் பாலிசி என்ற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் ஆசிய வளர்ச்சி வங்கி.
அண்மையில் ஏஜிங் வெல் இன் ஏசியா ஏசியன் டெவலப்மெண்ட் பாலிசி என்ற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் ஆசிய வளர்ச்சி வங்கி. சத்தியமங்கலம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1790. 1790 சத்தியமங்கலம் போர்.